அடுத்தபடியாக உங்களுடைய மன வாழ்க்கை, மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் உண்டு. வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதோ சந்தர்ப்பத்தில் பிஃபோர் மேரேஜ் ஒரு ஆஃப்டர் மேரேஜ் காதல் வசப்படுவதற்கான வாய்ப்புகள், லவ் அஃபேருக்கான சூழ்நிலைகள் இருக்குது. திருமணம் உண்டான்னா கண்டிப்பாக திருமணம் உண்டு. ஆனால் திருமணம் ஆனாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கணவன் மனைவி பிரிவு. இங்கே பிரிவுன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. டெம்பரரிலி செப்பரேஷன், பர்மனண்ட் செப்பரேஷன். வேலையின் காரணமாக பிரிகிறது. அடிக்கடி நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் சேர்ந்து இருக்கிறது. இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. குழந்தைகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏதோ ஒரு விதத்தில் அவர்களால் ஏற்றம் கண்டிப்பாக இருக்குது. அடுத்தபடியாக திருமணம், குழந்தை பார்த்தோம். மெயினாக உங்களை பொறுத்த வரைக்கும் வெல்த்துன்னா நமக்கான வீடு, வசதி வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள், ஏதோ ஒரு தோட்டம், விவசாயம், இதெல்லாம் தான் வெல்த்து. இந்த வெல்த்து உங்களுக்கு பரவாயில்லையானா கண்டிப்பாக நல்லா இருக்குது. வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது கிடைக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம்னா சந்திரன்னாலே ஆக்சிலேஷன் அர்த்தம். வாழ்க்கையில் நீங்கள் எஃபர்ட் கொடுக்கணும், நம்பிக்கை வைக்கணும் எல்லா விஷயத்துலேயும். இல்லைன்னா நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையினுடைய மெயின் ஃபவுண்டேஷனு. எதுலையுமே ஒரு சந்தேக கண்ணோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை ரோகிணியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் எந்த விஷயத்துலையுமே ஆழ்ந்த சிந்தனையோட எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் கால்குலேட் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல நட்புகள், ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஆக இவ்வளவு நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. உங்களுக்கான உடல் ஆரோக்கிய குறைவு அப்படின்னு பார்க்குற போது எப்பயுமே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் விஷனில் ப்ராப்ளம், சளி தொல்லைகள், கண்ணில் பிரச்சனை, ஏன்டி பிரச்சனை, சளி தொல்லைகள், குறிப்பாக நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு. ஆஸ்துமா, ஈஸ்னோபுலியோ ப்ராப்ளம், பிரைமரி காம்ப்ளெக்ஸ், இதுக்கான வாய்ப்பு. யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், யூராலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. அதன் காரணமாக வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள்லாம் லைஃப்பில் உண்டு.